ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்விட்ச் என்னோட ஸ்விட்ச் லைட் இந்த 2 கன்சோல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட்டா ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 13. ஸோ இத நம்ம அப்டேட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ப்ளூடூத் ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது ப்ளூடூத் ஹெட்செட்டா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி மினி ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூடூத் ஹோம் தியேட்டரா இருக்கட்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளூடூத் 2.1 ஸ்பீக்கர்ஸ். இங்க சவுண்ட் பார் இருக்கு. ஓகேங்களா? இப்ப இந்த சவுண்ட் பார் கூட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் ஆப்ஷன்ஸ் இருந்தா. ஸோ ஸ்பீக்கர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ ப்ளூடூத் சேஞ்ச் பண்ணிட்டு இந்த மாதிரி பேரிங் மோட் வந்துடணும். ஸோ இப்போ பேரிங்கில் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்விட்சில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிடலாம். தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் செட்டிங்ஸ் ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணணும். சிஸ்டம் செட்டிங்ஸ் வந்துருங்க. அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணிகிட்டே வாங்க. சிஸ்டம் செட்டிங்ஸில் இங்கே சிஸ்டம்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். டேப் பண்ணுங்கள். சிஸ்டம் அப்டேட் இருக்கும். கரண்ட் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 13 ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ அப் டு டேட்னு வந்துருச்சு. ஸோ பேக் போகிறேன். ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 13 வெர்ஷன் அப்டேட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூடூத் ஆடியோன்ற ஒரு ஆப்ஷன் இருந்திருக்காது. ஸோ அப்டேட் பண்ணி செக் பண்ணுங்கள். ப்ளூடூத் ஆடியோ இருக்குது. இப்போ டேப் பண்ணுறேன். பேர் டிவைஸ் இருக்குது. பேர் டிவைஸ் டேப் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பேரிங் மோடில் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபவுண்டுன்னு வரணும். ப்ளூடூத் ஆடியோ டிவைஸ் ஃபவுண்டுன்னு வரணும். அது நேம் வரும். ஸோ வந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெப்ரானிக்ஸ் தான் ஸ்பீக்கரு 2.1 ஜெப்ரானிக்ஸ் ஜியூக்குன்னு சொல்லிட்டு. சரி இப்போ கனெக்ட் பண்ணிடலாம். டேப் பண்ணுறேன். கனெக்டட் டு ப்ளூடூத் ஆடியோன்னு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஓகே கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் ப்ளூடூத் டிக் மார்க் இருக்குது. அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்குறேன். அப்போ அதோட நேம் இங்கே தெரியும். எந்த ப்ளூடூத் டிவைஸ் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அதோட நேம் இங்கே வரும். ஸோ வந்திருக்கு. சரி ஹோம் ஸ்க்ரீன் போயிட்டு இப்போது யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சவுண்ட் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஏதாவது ஒரு சாங்ஸ் ப்ளே பண்ணுவோம். சவுண்டு பாருங்கள் செம்மையாக இருக்குது. இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே அடுத்ததான் ஸ்விட்ச்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்செட் கனெக்ட் பண்ணலாம். ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்விட்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்செட் கனெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இந்த எக்ஸ்பாக்ஸ் ஒயர்லெஸ் ஹெட்செட் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேரிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் குட்டி ஸ்பீக்கர் வச்சிங்கன்னா அது கூட கனெக்ட் பண்ணலாம். ஸோ ஆன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பேரிங் மோட் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஹோல்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த சிங்க் பட்டன் பேரிங் மோட் வந்திருக்கும். நீங்கள் எந்த ப்ளூடூத் ஹெட்செட் வேணால் வச்சுருக்கலாம். ஜஸ்ட் பேரிங் மோடுக்கு எடுத்துகிட்டு வந்துருங்க. எக்ஸாம்பிளுக்காக நான் இந்த எக்ஸ்பாக்ஸ் ஒயர்லெஸ் ஹெட்செட்டை யூஸ் பண்ணுறேன். ஸோ சிங்க் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. லாங் ப்ரெஸ் கொடுத்தோன்னா அது பிளிங்க் ஆகணும். பிளிங்க் ஆச்சு அப்படின்னா பேரிங் மோடு இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகணும். ஒரு சவுண்ட் ஒன்று கேட்குது பாருங்கள். ஸோ ரெடி டு பேர்னு அர்த்தம். இப்போது ஹோம் ஸ்க்ரீன் போயிடலாம். இதையும் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணோம் வெர்ஷன் 13க்கு. சிஸ்டம் செட்டிங்ஸில் அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டு வந்தோம்னா சிஸ்டம்னு இருக்கும். சிஸ்டம் அப்டேட் பண்ணிடணும். ஸோ வெர்ஷன் 13 ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன். யுவர் சிஸ்டம் இஸ் அப் டு டேட். ஸோ பேக் போகிறேன். அண்ட் ஒன்ஸ் அப்டேட் பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூடூத் ஆடியோ ஆப்ஷன்ஸ் இருக்கும். பேர் டிவைஸ் கொடுக்குறேன். இப்போ இந்த எக்ஸ்பாக்ஸ் ஒயர்லெஸ் ஹெட்செட் இதில் டிஸ்பிளே ஆகணும். ஸோ வந்துச்சு பாருங்கள். எக்ஸ்பாக்ஸ் ஒயர்லெஸ் ஹெட்செட்டை டேப் பண்ணுறேன். சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே கொடுக்குறேன். அண்ட் இந்த மாதிரி குட்டி ஸ்பீக்கர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் ஜஸ்ட் டர்ன் ஆன் பண்ணுறேன். ஆன் பட்டன் இங்கே இருக்குது. ஆன் ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக ஆட் பண்ணோம் அப்படின்னா பேர் டிவைஸ் கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பேரிங் மோடில் இருக்கணும். ஸோ பிளிங்க் ஆகுது பாருங்கள். ஓகே ஸோ ஃபவுண்டுன்னு வந்துருச்சு. ப்ளூடூத் ஆடியோ டிவைஸ் இஸ் ஃபவுண்ட். ஓகே சரி டேப் பண்ணுறேன். கனெக்ட் ஆகணும். அனேபிள் டு கனெக்ட்னு வருது. திருப்பியும் கனெக்ட் பண்ணுறேன்.
சூப்பர், கனெக்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ அதோட நேம் கூட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆச்சு. வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணும்போது தெரியும். இங்கேயும் ப்ளூ டிக்கும் வந்துருச்சு. சரி, இப்போ ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறேன். இதில் கொஞ்சம் சவுண்ட் கம்மியாக தான் வரும். ராக்கெட் லீக்கே ப்ளே பண்ணலாம். சவுண்ட் கேட்குது ஆல்ரெடி. ஃபுல் சவுண்ட் வைக்கலாம். இதுலேயும் ஃபுல் சவுண்ட் வச்சிடுறேன். சவுண்ட் கேட்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அவ்வளோதான் பாருங்கள், சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக கேட்குது. ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சவுண்ட் நல்லா கேட்குது. ஓகே, ஆல் தான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மெத்தட். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி ஸ்பீக்கர்ஸும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் ஹோம் தியேட்டர் ஸ்பீக்கர் வச்சுருந்தாலும் கனெக்ட் பண்ணலாம். அண்ட் ஹெட்செட் நீங்கள் வச்சுருந்தாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் மட்டும் மறக்காமல் அப்டேட் பண்ணுங்கள். தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டேக் கேர்.